நல்ல கவனிங்க. இந்த அன்னாளுடைய இருதயத்தை உடைக்க தேவன் சித்தம் கொண்டார். நான் சொல்ல புரியுதா? இப்ப இந்த அன்னாளுடைய இருதயத்தை என்ன செய்யணும்? ஆண்டவர் உடைக்கணும்னு பிளான் பண்ணிட்டார். நான் சொல்றேன், உங்க இருதயத்தை உடைக்கணும்னு பிளான் பண்ணா அவர் சில காரியங்களை வச்சிருப்பார். என் இருதயத்தை உடைக்கணும்னா இது எப்படி உடையணும்னு அவருக்கு தெரியும். என்ன பிரச்சனையை கொண்டு வந்தா இந்த இருதயம் உடையும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். இப்ப அன்னாளுடைய இருதயத்தை உடைக்கிறதற்கு ஒரு பிளான் வச்சிருந்தார். ஏன் அன்னாளுடைய இருதயத்தை உடைக்கணும்? அவருக்கு வேற வேலை இல்லையா? ஏன் அன்னாளை போய் செலக்ட் பண்ணணும்? அன்னாளுடைய இருதயத்தை தான் உடைக்கணுமா? நல்ல கவனிங்க. அன்னாளுடைய வயிற்றிலிருந்து பிறக்க போகிற அந்த குழந்தை 3 விதமான வல்லமையான ஊழியங்களை செய்தது. அன்னாளுடைய வயிற்றிலிருந்து பிறந்த அந்த சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார், ஒரு பெரிய நியாயாதிபதியாக இருந்தார், ஒரு பெரிய ஆசாரியனாக இருந்தார். அப்ப அவ்வளோ பெரிய பாத்திரத்தை அவள் வயிற்றிலிருந்து பிறக்க செய்யும்படி அவளுடைய இருதயம் உடைய வேண்டியது அவசியமாக இருந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் இருதயத்தை உடைக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். கவனிங்க. இப்போ அன்னாளுடைய இருதயத்தை உடைக்க கர்த்தர் பென்னினாளை தெரிந்து கொண்டார். ஆமென் தானாவே. அன்னாளுடைய இருதயத்தை உடைக்க கர்த்தர் பென்னினாளை கொண்டு வந்தார். பென்னினால் மட்டும் இல்லைன்னா அன்னாளுடைய இருதயம் உடைஞ்சிருக்கு. ஆமென். அன்னாள் தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்திலே போய் உடைத்து ஊற்றுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உன் இருதயம் உடையும்படி உன்னிடத்தில் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். உன் இருதயம் உடையணும். நீ தேவ சமூகத்திலே நீ அப்படியாக கண்ணீராக ஓடணும் என்பது தேவனுடைய திட்டம். ஆமென். கர்த்தர் அன்னாளை உடைக்க அவர் சித்தமாக இருந்தார். அதனால தான் அவள் கற்பத்தையும் அடைத்தார். அவளுக்கு பென்னினாள் என்கிற ஒரு இருதயத்தை உடைக்கிற ஒரு பாத்திரத்தை கர்த்தர் எழுப்பினார். நான் சொல்றேன், பென்னினாள் இல்லைன்னா அன்னாளுடைய இருதயம் உடைஞ்சிருக்காது. அவனுடைய புருஷனுடைய வார்த்தைகளே அவளை ஆறுதல் படுத்தி இருக்கும். ஆமென். தேவ ஆண்டவருக்கு தெரியும் என்னை எப்படி உடைக்கணும்னு அவருக்கு தெரியும். ஏங்க நான் உடையணும்? ஏன் நான் உடையணும்? ஏன் நான் நல்லா தானே இருக்கிறேன்? இல்லைங்க, உங்களை ஏதோ ஒரு பிளான் இருக்கு உங்க மேல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க குடும்பத்தின் மேல ஒரு திட்டம் இருக்கு, ஒரு பிளான் இருக்கு. நீங்க உடைஞ்சாதான் அந்த பிளானை இயேசுவால செய்ய முடியும். உங்க இருதயத்தை உடைத்து காரியங்களை செய்வார். கர்த்தர் அன்னாளை நெருக்குகிறார். அவள் தேவாலயத்துக்கு போகும் பொழுதெல்லாம் பென்னினாளுடைய வார்த்தை அன்னாளுடைய இருதயத்தை உடைக்க துவங்கினது. அவ எப்பெல்லாம் ஆலயத்துக்கு போனாலோ அப்பெல்லாம் அவளுடைய இருதயம் உடைந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் வந்தது, அன்னாளாலே தாங்க முடியல. தேவ சமூகத்துக்கு போய் தன் இருதயத்தை உடைத்து ஊற்ற ஆரம்பித்தான். எத்தனை பேர் ஆயத்தமாகிட்டீங்க? இயேசுவே, நீர் என்னை உடைக்க விரும்புகிறதை நான் அறிகிறேன். அப்பா, நீர் என்னை உடைக்க விரும்புகிறீர், அதை நான் அறிகிறேன். நான் உடைந்து ஓடும்படி எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. அன்னாளுடைய இருதயம் உடைந்த பொழுது அவளுடைய கற்பம் திறக்கப்பட்டது. அன்னாளுடைய இருதயம் உடைந்த பொழுது அவளுடைய கற்பம் திறக்கப்பட்டது. நான் சொல்லுகிறேன், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி, திருந்தாமல் இருக்கிற உங்க பிள்ளைகளை திருத்தும்படி உன் இருதயத்தை கர்த்தர் உடைக்கிறார். ஆமென். உன் பிள்ளைகளை அவர் தம்முடைய கரத்தில் எடுக்கும்படி அவர் உங்களை உடைக்கிறார். ஆமென். கர்த்தர் அன்னாளுக்கு பென்னினாளை வைத்திருந்தார். உங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை ஆண்டவர் எழுப்பி வைத்திருக்கிறார். உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை எழும்பி நிற்குது. உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை எழும்பி நிற்குது. ஏன் தெரியுமா?
உன் இருதயத்தை கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். உன் இருதயத்தை கர்த்தர் உடைக்கணும். உன் பிள்ளைகள் சாமுவேலை போல மாறணும். உன் பிள்ளைகள் சாமுவேலை போல மாறணும். உன் புருஷன் சாமுவேலை போல மாறணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பிள்ளைகள் சாமுவேலை போல மாற போறாங்க, ஆண்டவருக்கு பிரியமா மாற போறாங்க. என்னை உடைக்கும்படியே கர்த்தர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். ஆமென்.